ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆப்ஷன்ஸ் மாஸ்டர் கைட். எங்கே இருக்க இந்த 4 கிரீன் கலர் லைன்ஸ் நாம நேத்தைய மார்க்கெட்டுக்கு ஞாயிற்றுக்கிழமை கொடுத்துருந்த லெவல்ஸ். அந்த லெவல்ஸ் எப்படி வேலை செஞ்சிருக்கு, லெவல்ஸை தாண்டி நம்ம சொல்லியிருந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்கா இல்லையா அப்படின்றத பார்ப்போம். ஒன்றும் பெருசாக லெவல்ஸில் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை, காரணம் மார்க்கெட் நல்ல ஒரு கேப் டவுன். நம்மளோட 4 லெவல்ஸ்க்கு வெளியே தான் மார்க்கெட் ஓப்பன். ஓப்பன் ப்ரைஸ் 23,970 அங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நாம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா மார்க்கெட் 24,150 இந்த ஸ்ட்ரைக்குக்கு கீழே இருக்கிறதே கீழே போகக்கூடிய வாய்ப்பு அப்படின்றத சொல்லியிருந்தோம். மார்க்கெட் அதுக்கு கீழே தான் ஓப்பன் பண்ணி ஓப்பன் ஹை கிட்டத்தட்ட ஓப்பனுக்கும் ஹைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15 பாயிண்ட் தான் ஃபர்ஸ்ட் கேண்டில்லே. அங்கே ஒரு ஹையை செட் பண்ணுறாங்க. செட் பண்ணிட்டு நல்ல ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் கிட்டத்தட்ட ஓப்பன்ல இருந்து ஒரு 150 பாயிண்ட் இறங்கி வந்தாச்சு. அதுக்கடுத்து சைட்வேஸ்லேயே ஒரு அப் ட்ரெண்ட் மாதிரி வந்திருக்காங்க. இந்த இடத்துல டே ஹை அப்படின்றது பிரேக் பண்ணியிருக்காங்க. பிரேக் பண்ணி திரும்ப அங்கிருந்து ஃபால் ஆயிருக்கு. இதுதான் ட்ரெண்டு. இந்த 24,150 இதுக்கு கீழே இருந்தா ட்ரெண்ட் ரிவர்சல் அப்படின்றத தான் நாம சொல்றோம். ஸோ ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ட்ரெண்டு கூடவே நம்ம ட்ரேட் பண்றது தான் எப்பவுமே நமக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட்டையோ இல்லை உங்க கேபிட்டலை சேவ் பண்ற இடமாவோ அதுதான் மாறும். ஸோ எப்பவுமே ட்ரெண்டை மட்டுமே ஃபாலோ பண்ணுங்க. என்ன நடந்தா ட்ரெண்ட் கண்டினியூவேஷன், என்ன நடந்தா ட்ரெண்ட் ரிவர்சல் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி லைவ் மார்க்கெட்ல எந்த ஸ்ட்ரைக் என்ன மாதிரி ட்ரேட் ஆகுது, அப்போ இந்த இடத்துல நாம எப்படி ஒரு என்ட்ரி அப்படின்றத எடுக்கலாம். இங்க ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டை பொறுத்தவரையும் ஸ்பாட் என்னதான் மூவ் ஆயிட்டு இருந்தாலும் ஆப்பனண்ட்டை ஒரு ஸ்ட்ரைக் வின் பண்ணா மட்டும்தான் அதால அடுத்த ஸ்ட்ரைக்குக்கு போக முடியும். இதுதான் ஆப்ஷன்ஸ்ல இருக்கிற விஷயம். ஸோ இதை புரிஞ்சு ட்ரேட் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களாலையும் சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியும். ஓகே, இப்போ நம்ம இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இன்னைக்கு உண்டான லெவல்ஸ் என்ன அப்படின்றத பார்ப்போம். இன்னைக்கு எக்ஸ்பைரி டேல என்ன நடக்க வாய்ப்பு, ஹீரோ ஜீரோ அப்படின்றது நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குமா இருக்காதா? இருக்கிறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மி மாதிரி தான் தெரியுது. ஏன் அப்படின்னா மார்க்கெட் ஒன்றும் ஒரே சைடில், அதாவது படிப்படியாக தான் ஒவ்வொரு நாளும் ஒரு சைட்வேஸ் ஒரு டவுன் ட்ரெண்ட், ஒரு சைட்வேஸ் ஒரு டவுன் ட்ரெண்ட், சைட்வேஸ்ல டவுன் ட்ரெண்ட், அந்த மாதிரி தான் ஒரு 2-3 நாளாக வந்துகிட்டு இருக்கு. ஸோ பெரிய வேகமான மூவ்மெண்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. அதுக்கு அந்த மாதிரி கிடைக்கணும் அப்படின்னா ஒரு ஃப்ளாட் ஓப்பன் இருந்தால் தான் அது நடக்க வாய்ப்பு. என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம். ஓப்பன் நமக்கு கேப்லேயே ஓப்பன் ஆயிட்டாங்க அப்படின்னா அதுக்கடுத்து ஒரு சைட்வேஸ்குள்ளே போகக்கூடிய வாய்ப்பும் கிரியேட் ஆகும். எனக்கு ஆவரேஜ் ப்ரைஸ் என்னவா இருக்கு அப்படின்றது எல்லாத்தையும் அடுத்து நம்ம பார்ப்போம். ஏன்னா ஆவரேஜ் ப்ரைஸை பொறுத்து தான் மூவ்மெண்ட் எந்த அளவு பெருசாக இருக்க போகுது, அப்படி இல்லை அப்படின்றது தெரிய போகுது. ஓகே ஓகே இன்னைக்கு உள்ள லெவல்ஸ் மார்க் பண்ணியாச்சு. என்ன அப்படின்னா 24,003, 23,929, 23,777, 23,696. இதுதான் நம்ம இன்னைக்கு உண்டான லெவல்ஸாக எடுத்திருக்கோம். இந்த லெவல்ஸை தாண்டி ப்ரீமியம் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா இன்னமும் டவுன் சைட் போகிறது ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரியான எந்த ஒரு ஹிண்ட்டுமே ப்ரீமியத்தில் கிடைக்கல. ஸோ நமக்கு ஓப்பன் எங்கே கிடைக்குது அப்படின்றது முக்கியம். ஓப்பனுக்கு அப்புறம் ஓப்பனுக்கு அபோவ் ட்ரேட் ஆகிறாங்களா பிலோ ட்ரேட் ஆகிறாங்களா அப்படின்றது ரொம்ப முக்கியமாக இருக்கும். இதை தாண்டி அப்சைட் போகணும் அப்படின்னா இந்த ஸ்ட்ரைக் 23,950 இந்த ஸ்ட்ரைக்குக்கு மேலே நின்று ப்ரீமியம் சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கிற பட்சத்தில் மார்க்கெட்டில் ஒரு நல்ல அப்சைட் மூவ்மெண்ட் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். ஸோ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இந்த ஸ்ட்ரைக்கு தான் நமக்கு கிட்டத்தட்ட ஹீரோ ஜீரோ அப்படின்றத நிர்ணயம் பண்ணக்கூடிய ஸ்ட்ரைக்காக வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. இந்த 23,950 இல்லைன்னா 24,000 இந்த 2 ஸ்ட்ரைக்ல தான் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. லைவ் மார்க்கெட்ல என்ன நடக்க வாய்ப்பு அப்படின்றத பார்ப்போம். லைவ் மார்க்கெட்ல ஹீரோ ஜீரோ அப்படின்றது காலையிலே எடுக்காம ப்ரீமியம் ஏடிஎம் ஸ்ட்ரைக்கோட ஆவரேஜ் ப்ரைஸ் 98 பாயிண்ட் இருக்கு. ஸோ ஒரு பையருக்கு உண்டான வாய்ப்பு கண்டிப்பாகவே இன்னைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. ஓப்பனிங் மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே ஃபர்ஸ்ட் அந்த ஸ்பாட் இருக்கிற இடத்துல இருந்து எக்ஸ்பைரி டே தான் இன்னைக்கு. ஸோ ப்ரீமியத்தில் பெரிய ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் பெரிய டிஃப்ரெண்ட் இருக்க போகிறது கிடையாது வீக்லி ஃபியூச்சரை பொறுத்தவரையும். ஸோ ஸ்பாட் இருக்கிற இடத்துல இருக்கிற ஸ்ட்ரைக்கில் காலும் புட்டும் என்ன மாதிரி ட்ரேட் ஆகிறாங்களே, அவங்க 2 பேரோட எல்டிபியோட ஆவரேஜ் ப்ரைஸ் என்ன மாதிரி இருக்கு அப்படின்றத பாருங்க.
இப்போ ஏடிஎம் ஸ்ட்ரைக்கோட க்ளோசிங் ப்ரைஸில் இருக்க ஏடிஎம் ஸ்ட்ரைக்கோட ஆவரேஜ் ப்ரைஸ் 98 பாயிண்ட் இருக்கு. இது லைவ் மார்க்கெட்டில் எந்த அளவு குறையுது இல்லை கூடுது அப்படின்றத பாருங்க. குறையுது அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாகவே இன்னொரு வாய்ப்பு அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கும். அதாவது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு ஸ்விங் கிடைச்சதுக்கு அப்புறம் நீங்கள் என்ட்ரி எடுக்கிறது சரியாக இருக்கும். ஸ்விங் அப்படின்றத தாண்டி ஒரு ஹைட்டு லோ ஒரு மினிமம் 50ல இருந்து ஒரு 70-80 பாயிண்ட் மூவ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு என்ட்ரி அப்படின்றத ட்ரை பண்ணலாம் அப்படின்றத நான் பார்க்குறேன். ஏன்னா ஒரு 2 ஸ்ட்ரைக்ல ஜங்ஷன் கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த 2 ஸ்ட்ரைக்ல 2 பேரோட லோ என்னவா இருக்கு, 50 பாயிண்ட் ஹைட்டு லோ ஒரு 50 பாயிண்ட் தான் மூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த ஹை ஸ்ட்ரைக்குக்கும் லோ ஸ்ட்ரைக்குக்கும் வச்சிருக்க லோ இவங்க 2 பேருக்கும் நடுவில் இருக்க இந்த 50 பாயிண்ட் டிஃப்ரெண்ட்டை விட கம்மியா இருக்கா. அதாவது கால் புட் 2 பேரோட லோவையும் நீங்க ஆட் பண்ணீங்க அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இப்போ 24,000 இருக்கு, அதுக்கு அடுத்து 23,900 அப்படின்னு சொல்லி 2 ஸ்ட்ரைக் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுதான் ஹை ஸ்ட்ரைக்காகவும் லோ ஸ்ட்ரைக்காகவும் இருக்கு அப்படின்ற பட்சத்தில் 24,000க்கும் 23,900க்கும் நடுவில் இருக்கிற டிஃப்ரெண்ட் அப்படின்றது வெறும் 100 பாயிண்ட் தான். ஸோ இந்த 2 ஸ்ட்ரைக்ல 24,000 காலோட 24,000 புட்டோட லோ என்ன, 23,900 காலோட லோ என்ன அப்படின்றத செக் பண்ணுங்க. இவங்க 2 பேரோட லோவையும் நீங்க ஆட் பண்ணா அது 100 பாயிண்ட் இவங்க 2 பேருக்கும் நடுவில் இருக்கிற டிஃப்ரெண்ட்டை விட கம்மியாயிடுச்சா அப்படின்றத செக் பண்ணுங்க. இது கம்மியானதுக்கு அதுக்கப்புறம் தான் ஹீரோ ஜீரோ நடக்கக்கூடிய வாய்ப்பு ஒவ்வொரு எக்ஸ்பெரிலையும் கிரியேட் ஆகும். ஏன்னா இவங்க 2 பேருக்கும் நடுவில் இருக்கிற டிஃப்ரெண்ட்டே 100 பாயிண்ட் அப்படின்னா அந்த 100 பாயிண்ட்டை விட கம்மியாக வந்தால் தான் இருக்கிற டைம் வேல்யூ அப்படின்றது 0 ஆகும். அந்த டைம் வேல்யூ 0 ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கடுத்து அவங்க ரிவர்சல் பண்ணக்கூடிய வாய்ப்பு தான். ஸோ ரிவர்சல் ஹீரோ ஜீரோ அப்படின்றத இந்த மாதிரியான இடங்கள்ல நம்ம ட்ரை பண்ணலாம். இந்த டைம் வேல்யூ 0 ஆனதுக்கு அப்புறம் ஆப்போனன்ட் கிட்ட ஒருத்தன் தோக்குறதோ இல்லை ஆப்போனண்ட்டை ஒருத்தன் வின் பண்ணுறதோ இதெல்லாம் நடந்தா என்ன நடக்குது, அந்த மூமெண்ட் எந்த அளவு வேகமா இருக்கு அப்படின்றதெல்லாம் வாட்ச் பண்ணுங்க. ஓகே, வீடியோ முடிச்சுவோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ற உங்க நண்பருக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம ஒவ்வொரு டைமும் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ற உங்க நண்பருக்கு ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு பின்னாடி இருக்க ரீசன், ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கை பொறுத்தவரையும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளை பெருசா ஆக்காதீங்க எப்பயுமே. ஏன்னா எல்லாராலையும் ஒரே வியூவை எடுத்துட்டு வர முடியாது. நீங்க சொல்றது ஒரு நாள் நடக்கும், உங்க நண்பர் சொல்றது ஒரு நாள் நடக்கும். மாத்தி மாத்தி ஒருத்தரை குறை சொல்றதோ இல்ல ஒருத்தர் இன்னொருத்தரை நம்புறதோ இந்த மாதிரியான சூழலில் நடைபெறும். இதெல்லாம் தவிர்க்கறதுக்கு உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல தவிருங்க. ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்ல எல்லா முடிவையும் உங்களோட சொந்த முடிவா எடுங்க. உங்களோட பணத்தை உங்களால தான் காப்பாற்ற முடியும். ஸோ மார்க்கெட்டை புரிஞ்சு ட்ரேட் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.